ஸோ இப்போ எக்ஸசைஸ் 4.1. ஸோ இந்த எக்ஸசைஸில் இவ்வளோ தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே சொல்லித்தரேன். செக் வெதர் த ஃபாலோயிங்ஸ் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த கொடுத்துருக்கிறது எல்லாமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டா போச்சு, அதுக்கு தானே நம்ம இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சோம். ஆனால் இதை நீங்கள் போடுங்க சார். என்ன சார் எடுத்த உடனேவா சார் அப்படின்லாம் கேட்காதீங்க. இதே மாதிரி மெத்தடை தான் இப்போ நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லித்தரும் போதும் சொல்லி கொடுத்தேன். இதே மெத்தடு சேம், ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஸோ இது என்னது, a + b the whole square ஃபார்மெட்டில் இருக்குது, ஈக்குவல்ஸ் டு இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ a + b the whole square ஃபார்மெட்டோட ஈக்குவேஷன் என்ன, a² + b² + 2ab பண்ணணும். அதுக்கப்புறம் இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் இதோட வேல்யூ என்ன வரும், ஸோ 2x - 2 3s are 6ன்னு வரும். அப்போ 2x - 6ன்னு இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதே நான் சொல்லியாச்சு. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போங்க. என்ன ஆன்சர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சொல்லித்தராமல் நான் இதை ஹோம்ஒர்க் தரல, சொல்லி கொடுத்துட்டு தான் இதை நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. வரலனாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். செகண்ட் ஒன், x² - 2x = -2 3 - x. எப்படி கொஷின் கேட்டாலும் எல்லா ப்ரொசீஜருமே ஒன்று தான், எதுக்குமே நம்ம மாற்ற போகிறதில்ல. ஸோ இது ஆல்ரெடி x² - 2x தான் இருக்குது, விச் ஈக்குவல்ஸ் டு -2 × 3 வந்து என்ன வரும், -6. 2 3s are 6, ஸோ -6. அண்டு -2 × -x, அப்போது +2xன்னு இருக்க போகுது. கரெக்டாக, ஏன்னா -× ப்ளஸ், ஸோ +2x. ஸோ இந்த டேர்ம் அவ்வளோதான், ஆஸ் யூஷுவல் நான் இன்சைட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போ x² - 2x + 6 - 2x = 0. ஸோ ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா, முடிஞ்சால் அந்த இடத்துல கேன்சல் பண்ணி போட்டு போயிருங்க அதை. ஸோ x² ஒன்று தான் இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் வேரியபிளில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுதான்னு பார்ப்போம். இது -2x, இது -2x, கேன்சல் பண்ண முடியாது. ஸோ -× ப்ளஸ், அப்போ 2 + 2 4xன்னு இருக்கும். பட் கிரேட்டர் சிம்பிள் 2 தான், ஸோ மைனஸ். ஸோ -4x. ஸோ ரிமைனிங் இருக்கிறது +6 = 0. நல்லா பாருங்கள், இது நம்ம கொஷின் வந்து என்னது, செக் வெதர் த ஃபாலோயிங் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லையா அதை மட்டும் செக் பண்ணுங்க தான் கொஷினே கேட்டிருக்காங்க. நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, பசங்களோ பொண்ணுங்களோ அதிகப்படியாக மூளையை யோசித்து மூளை எல்லாத்தையும் நான் ஒரே சம்பளம் இறக்குறேன் சார், மொத்த மூளையும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா என்னென்னமோ போட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கெல்லாம் மார்க் தர மாட்டாங்க, இதுக்கு மட்டும் தான் மார்க் தருவாங்க. சரி, அப்போ கேட்டிருக்காங்க, கேட்ட மாதிரி என்னது ஹையஸ்ட் பவர் 2ல் வந்துருச்சு. கரெக்டாக, ஸோ பவர் 2 ஹையஸ்ட் பவர் 2ல் இருந்தாலே அது வந்து என்னது, இட்ஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ தேர்ட் ஒன்று அதே மாதிரி தான், ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து என்னது, x × x x² இருக்கும். அகெயின் x × 1, ஸோ x × x x². அகெயின் x × 1 என்ன வரும், +xன்னு வரப்போகுது. அகெயின் -2 × x என்ன வரும், -2x. அகெயின் -2 × 1 என்ன வரும், -2 தான் வரும். 2 1s are 2, ஸோ -2 × 1 -2 = நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது சார் இப்போ வந்து x - 1 இருக்குது சார், அடுத்த டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா x + 3 இருக்குது சார், இதை ஏன் சார் நாம் வந்து a - b அப்படின்ற ஃபார்மெட்டில் எடுத்துக்கூடாது, அப்படி எடுத்தோம் அப்படின்னா a² - b² அப்படின்னு முடிஞ்சிடும் சார், அப்படின்னு ஏன் சார் எடுத்துக்கூடாது அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஸோ இந்த மாதிரி நினைக்கிறவங்க கவனிங்க, நினைக்காதவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இல்லை தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எக்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது, இதை நான் ஏன்னு எடுத்தால் இதையும் நான் ஏன்னு எடுத்துக்கலாம். ஆனால் பி சேமாக இருக்கா, பின்றது -1, அப்போ இங்கேயும் -1ன்னு இருந்தால் நான் இது பின்னு எடுத்துக்கலாம். a - b a + bன்னு தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் பிங்கிறது இங்கே -1, இங்கே பிங்கிறது -3, அப்புறம் எப்படி பி சேம் ஆகும், சேம் ஆகாது. அப்போது அந்த ஃபார்முலாவில் எடுத்துக்க முடியாது. எப்போ உள்ளே இருக்க வேல்யூ சேமாக இருக்கோ அப்போ அந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ அதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ x × x x², x × 3 3x, இப்போ x² + 3x. அதே மாதிரி தான் கீழே 1 × x -x, அப்புறம் -1 × 3 -3. ஸோ இந்த டேர்மை அப்படியே அந்த சைடு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ x² + x -2x -2 -x² -3x + x + 3 = 0ன்னு இருக்க போது, அவ்வளோதான். ஸோ கேன்சல் பண்ண முடியுதெல்லாம் கேன்சல் பண்ணிடுவோமா. ஃபஸ்ட்டு x² பார்ப்போம். இங்கே ஒரு x² இருக்குது, இங்கே ஒரு x² இருக்குது. ஸோ இது மைனஸ் ப்ளஸில் இருக்கிறதுனால அப்படியே கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து எக்ஸ் டேர்ம் பார்க்கணும்.
ஸோ எக்ஸ் டேர்மை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இது ஒரு -2x இருக்குது, -3x இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதை எடுத்து எழுதிப்போம். ஸோ இதுவும் +x இதுவும் +x கேன்சல் பண்ண முடியாது. இது -2x இது -3x அதுவும் இப்போ கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ x -2x -3x +x ப்ளஸ் இங்கே ஒரு 3 இருக்குது, அப்புறம் லாஸ்ட்டாக இங்கே ஒரு -2 இருக்குது. ஸோ -2 = 0. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அகெயின் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ x + x வந்து என்னது 2xன்னு ஆயிரும். கரெக்டாக x + x வந்து பார்த்தீங்கன்னா 2xன்னு இருக்க போகுது. அதே மாதிரி ஸோ -2x -3x. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். கரெக்டாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ 2 + 3 5, அப்போ -5ன்னு இருக்க போது முடிஞ்சிச்சு. ஸோ இது +3 -2, அப்போது 3ல் 2 போச்சுன்னா என்ன வரும், 1ன்னு இருக்க போகுது. ஸோ +1 = 0. இப்போ இதுவுமே ரெண்டுமே என்னது எக்ஸ் வேரியபிள். ஸோ அப்போது 5xல் 2x போச்சுன்னா மிச்சம் எத்தனை எக்ஸ் இருக்கும், -3xன்னு இருக்கும். -3x + 1 = 0ன்னு இருக்க போகுது. அவ்வளோதானே. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா, எக்ஸோட வேரியபிள் என்னன்னு இருக்குது, 1ன்னு இருக்குது. நம்மளுக்கு என்ன இருக்கணும், 2ன்னு இருந்தால் தான் அது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கரெக்டாக. அப்போது இட்ஸ் நாட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இட்ஸ் நாட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் கொஷின் இருக்க போது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் இப்போது 4th கொஸ்டின். சரியா, ஃபஸ்ட் கொஸ்டின் 4th கொஸ்டின் சேம் அதே தான், ஒன்றுமே இல்லை, அதே மெத்தடு தான். மல்டிப்ளை பண்ண போகிறோம் உள்ள, அதை எடுத்துகிட்டு வந்து கீழே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ சேம் வேரியபிள் இருக்கிறதுலாம் கேன்சல் ஆகுதான்னு பார்க்க போகிறோம், இல்லைனா மைனஸோ ப்ளஸோ பண்ண போகிறோம், அவ்வளோதான். மறக்காமல் போட்டுருங்க. ஸோ மறந்துடாதீங்க. ஓகே சரி, 7th ஒன் 8th ஒன் ரெண்டுமே ஒரே இடத்துல கொடுத்துட்டாங்க. சரி ஓகே பார்ப்போம். சரி ஃபஸ்ட்டு 7th ஒன் சால்வ் பண்ணிடலாம். 7th ஒன் வந்து பாருங்கள், a + b த ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. கரெக்டாக a + b த ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஃபார்முலா வந்து என்னது, இதுக்கு a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா a³ + b³ + 3ab × a + bன்னு இருக்கும். ஒரு சில பேர் வந்து இப்படி படிச்சிருப்பீங்க, என்னென்னா a³ + b³ + 3a² b + 3ab² இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ரெண்டுமே ஒன்று தான். இந்த 3ab-யை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு a கூட மல்டிப்ளை பண்ணால் 3a² b. அகெயின் இந்த 3ab-யை b கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3a 2b இருக்கிறதுனால b². ஸோ எப்படி ஃபார்முலா போட்டாலும் ஒன்றா தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெட்டர் ஃபஸ்ட்டில் இருக்கிறதே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிச்சம் கீழே எப்படி கேட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதையே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி இப்போ அந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். a³ என்னது, a³ எக்ஸுன்றது தான் a. ஸோ இந்த 2ன்றது தான் b. ஸோ அப்போ a³ வந்து என்னது x³ ப்ளஸ் 2³ வந்து என்னது 2³ 2 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 2³ வந்து என்னது 8. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஸ்கொயர் வேல்யூஸ் க்யூப் வேல்யூஸ்லாம் படிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 15 வரைக்குமாச்சும் படிச்சிருக்கணும். ஸோ படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லை, அதனால் சொல்லித்தான் ஆகணும். சரி ஓகே, 2³ வந்து 8. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ளஸ் 3 × ab. ஸோ 3 × ab, 3 × a வந்து என்னது எக்ஸு, 3 × a × b வந்து என்னது 2. அதுக்கப்புறம் என்னது a + b, a வந்து என்னது எக்ஸு, b வந்து 2. அப்போது x + 2ன்னு இருக்க போகுது. கரெக்டாக, x + 2 = இந்த சைடு இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 2x அப்புறம் x² -1ன்னு இருக்குது. கரெக்டாக, 2x x² -1. சரி, இப்போ 2x-ஐ உள்ளுக்குள்ளே அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள் ரெண்டுத்துக்கூடையும். ஸோ 2x × x² என்ன வரும், 2x³ வரும். ஏன்னா x² × x வந்து என்னது x³ மாறிடும். ஸோ 2x³ மைனஸ் 2x × -1 -2x தான். சரி ஃபஸ்ட்டு இதை முடிப்போம். ஸோ x³ + 8 ப்ளஸ் 3 × x 3x, 3 2s are 6, அப்போ 6xன்னு வரப்போகுது. நெக்ஸ்ட் x + 2 வந்து என்னது சேம் அதே x + 2 தான் இருக்க போகுது. அது எதுவும் நம்ம ப்ளஸ் பண்ண முடியாதுல்ல. = ஸோ 2x³ - 2x.
சரி, இப்போ நான் இந்த 6xை ரெண்டுத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6x இன்ட்டு எக்ஸ் 6x இன்ட்டு 2, அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8. ஸோ இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்றதுனால தான் இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு அண்ட் டைமும் எடுத்துக்குது. ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் தான் சொல்லித்தர முடியும். இதுக்கப்புறம் நான் சொல்லித்தரதை வச்சு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் எப்படி இதை இன்னும் ஈஸியாக ஷார்ட்கட்டாக போடலாம் அப்படின்னா, நான் மல்டிப்ளை பண்ணி காட்டுறதெல்லாம் போடாமல் விட்டாலே ஷார்ட்கட் தான் அது. நான் இடத்துல மல்டிப்ளை பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன்ல, அதெல்லாம் போடாமல் விட்டாலே ஷார்ட்கட் தான். ஒரே லைனில் இல்லை 2 லைனில் முடிச்சிடலாம் ஆன்சர். ஸோ 6x இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? 6x ஸ்கொயர்னு வரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 6x இன்ட்டு 2 என்ன வரும்? 2 6 ஆர் 12. ஸோ ப்ளஸ் 12xன்னு இருக்க போது. ஸோ இந்த டேர்மை அப்படியே அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் 2x ஈக்குவல்ஸ் டு 0. ஈக்குவல்ட்டுக்கு இன்சைட் பண்ணும்போது சைன் வந்து சேஞ்ச் ஆகுது, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள், கேன்சல் பண்ண முடியலனா ப்ளஸோ மைனஸோ பண்ணி அதை தூக்கி தூரம் போடுங்க. ஸோ எக்ஸ் கியூப் வேறு டேர்ம் ஏதாச்சும் இருக்கா? இது ஒரு எக்ஸ் கியூப், இது வந்து மைனஸ் 2x கியூப்னு இருக்குது. வேறு எதனா இருக்கா எக்ஸ் கியூபோடைய இதில்? வேறு எதுவும் இல்லை. ஸோ 2x கியூபில் ஒரு எக்ஸ் கியூப் போச்சுன்னா என்ன வரும்? ரிமைனிங் ஒரே ஒரு எக்ஸ் கியூப் தான் இருக்க போகுது. ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப்னு இருக்கும், கரெக்டாக? மைனஸ் எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட் வேறு என்ன வரப்போகுது? மைனஸ் 2x கியூப். கரெக்டு தான், ஏன்னா மைனஸ் 2x கியூப் தான் வந்து பெருசு. ஸோ அதில் எக்ஸ் கியூப் ஒரு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் போச்சு அப்படின்னா மைனஸ் எக்ஸ் கியூப் தான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர். அது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ஸ்கொயர். அடுத்து என்ன இருக்குது? ஸோ ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ 12x, வேறு ஒரு 2x இருக்குது. ஸோ 12x ப்ளஸ் 2x 14x. ஸோ ப்ளஸ் 14x. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ஒரே ஒரு 8 மட்டும் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 8 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு இருக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஸ்டார்டிங் டேர்ம் வந்து மைனஸில் இருக்கக்கூடாது. எனக்கு ஸ்டார்டிங் டேர்ம் மைனஸில் இருக்கக்கூடாது, கரெக்டாக? ஸோ மைனஸில் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஸோ சைன் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 14x மைனஸ் 8 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மாற்றி எழுதிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேர்மே வந்து எனக்கு மைனஸில் இருக்கக்கூடாது. வேரியபிள் டேர்ம் வந்து மைனஸில் இருக்கவே கூடாது ஸ்டார்டிங்கில். ஸோ இது வந்து ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனாக இல்லையா? நோ, இட் இஸ் நாட் அ குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஏன் சார் இது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இல்லை? நாட் அ குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஏன் இல்லை அப்படின்னா, குவாட்ராடிக் ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் வந்து என்னது? ஹையஸ்ட் பவர் 2 தான் இருக்கணும். ஆனால் இங்கே ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பவர் 3 அப்படிங்கிறதுனால இது வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடையாது. சரியா? சரி. ஸோ 8th ஒன் போட்டுறீங்களா? சார் ஆல்ரெடி நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்தாச்சு சார், இதுக்கப்புறம் தாங்காது சார் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே தான். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. இது எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட்டு இது மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது என்னது? எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் கியூபு. அப்போ என்னது? ஏ மைனஸ் பி த ஹோல் கியூபு. ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப். அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு வரப்போகுது. அவ்வளோதான், இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா தான் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. மைனஸ் வந்தால் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு போட போகிறோம். ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணி ஹோம்ஒர்க் வந்து அப்படியே கமெண்ட் பண்ணுறேங்க. இது வரைக்கும் என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ டைம் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போது வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைம் வந்து என்ன, அந்த கொஷினுக்கான டைம் என்ன, அதை பார்த்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஒரு வழியாக அது முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஒன், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் சுச்சுவேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஸோ கீழே வந்து ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்கோம், அது வந்து எங்களுக்கு குவாட்ராடிக் ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுங்க. ஈக்குவேஷனாக எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் போதும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஈக்குவேஷனாக மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் எனக்கு போதும், அதுதான் சொல்கிறாங்க. இந்த ஃபார்ம் ஆஃப் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். த ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்குலர் பிளாட் இஸ் 528 மீட்டர் ஸ்கொயர். ஒரு ரெக்டாங்குலர் பிளாட் இருக்குது, அதோடைய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 528 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு, ஏரியானாலே என்னது? மீட்டர் ஸ்கொயரில் தான் நம்ம சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. த லென்த் ஆஃப் த பிளாட் இன் மீட்டர் இஸ் 1 more than twice இஸ் பிரெத். அப்போது ஒரு பிளாட்டோடைய லென்த் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது மீட்டரில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லென்த் எப்படி இருக்குது அப்படின்னா இஸ் 1 more than twice இஸ் பிரெத்.
ஸோ பிரெத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது, எக்ஸ்ட்ராவாக +1 இருக்குது. ஸோ அதை நான் போடும்போது சொல்லித்தரேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. வி நீட் டு ஃபைண்ட் த லென்த் அண்ட் பிரென்த் ஆஃப் த பிளாட். ஸோ லென்த்து பிரெத்து கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த பிளாட். சரி, ஓகே, லென்த் அண்ட் பிரெத் கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மேஜர் கொஸ்டின் வந்து என்னது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரியா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணுங்கள், லென்த் பிரெத்தை நம்ம அப்புறம் அவ்வளோ கண்டுபிடிச்சிக்கலாம். இது மெயின் கொஸ்டின் என்ன அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். சரி, எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்கிறதே எழுதிக்கோங்க. ஸோ லென்த் நம்மளுக்கு தெரியுமா இந்த கொஷின்லேருந்து, த லென்த் ஆஃப் த பிளாட் இஸ் 1 more than twice ஆஃப் இட்ஸ் பிரெத். அப்போது லென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்தை விட அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 + twice ஆஃப் இட்ஸ் பிரெத்து தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பிரெத்தும் தெரியாது, லென்த்தும் தெரியாது. அப்போ லென்த்தும் தெரியாது, பிரெத்தும் தெரியாது, ரெண்டுமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாட் இஸ் 528 m². சரி, அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு எவ்வளவு, 500. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் 528. ஏரியாவோட ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத். கரெக்டாக, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா வந்து என்னது, லென்த் இன்ட்டு பிரெத். சரி, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன சொல்லியிருக்காங்க, 528ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 528 m² போட்டாமல் விட்றாதீங்க, நான் இங்கே சொல்லி தரணுன்றதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். ஸோ லென்த்துமே தெரியாது, எனக்கு பிரெத்துமே தெரியாது. கரெக்டாக, அப்போ L × B. ஆனால் இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னது, த லென்த் ஆஃப் த பிளாட் இஸ் 1 more than twice இட்ஸ் பிரெத். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லென்த் ஆஃப் த பிளாட் ஈக்குவல்ஸ் டு, ஏன் சார் ஈக்குவல் டு போடுறீங்க, எப்போல்லாம் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்களோ, த லென்த் ஆஃப் த பிளாட், ஒரு பிளாட்டோடைய லென்த்தை பற்றி பேசுகிறாங்க, லென்த்தை பற்றி சொல்லிவிட்டு இஸ் 1 more than twice ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, லென்த் எப்படி இருக்குது அப்படின்னா இஸ் 1 more than twice இட்ஸ் பிரெத். அப்போது எங்கெல்லாம் இஸ் வருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக ஈக்குவல் போடலாம். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல தாராளமாக ஈக்குவல் டு போடலாம். ஸோ இதுதான் நான் போன கிளாஸ்லேயும் சொல்லியிருப்பேன், அதுக்கு போன கிளாஸ்லேயும் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. இஸ் என்ன சொல்கிறாங்க, 1 more. அப்போ 1 மோர்னா என்னது, மோர்னா ப்ளஸ். அப்போ 1 more தென் twice இஸ் பிரெத். அப்போது twice இஸ் பிரெத்னா இது 2 times ஆஃப் பிரெத். கரெக்டாக, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இன்டெரக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த் ஈக்குவல் டு என்னது, 1 + 2b. இப்போ லென்த் ஈக்குவல் டு 1 + 2bயை நான் இந்த லென்த்தோட சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த லென்த்தில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ என்ன அர்த்தம், ஸோ 528 ஈக்குவல்ஸ் டு இந்த எல்லுக்கு பதிலாக இந்த எல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ 1 + 2b இன்ட்டு பின்னு இருக்க போகுது. கரெக்டாக, 1 + 2b இன்ட்டு பின்னு இருக்க போகுது. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த பியை ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 528 விச் ஈக்குவல்ஸ் டு b × 1b + 2b × b வந்து என்னது, 2b × b வந்து பார்த்தீங்கன்னா 2b². அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ b ப்ளஸ் இது வந்து 2b². ஸோ இந்த டேர்மை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ இந்த சைடு நான் எடுத்துகிட்டு வந்துட போகிறேன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை ஆர்டராக எழுதிட்டு இந்த டேர்மை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ஸோ அப்போ 2b², ஏன்னா வந்து ஹையஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ஸோ b, அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ 528 அந்த சைடு வச்சுன்னா -528 மாறிடும். ஈக்குவல்ஸ் டு 0. ஒன்றும் இல்லை, ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இடத்த வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ நல்லா பாருங்கள், அவ்வளோதான். இதுதான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், 2b² + b. ஸோ ஹையஸ்ட் பவர் 2, அப்புறம் ஒரு 1, அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ நடுவில் இந்த பவர் 1 இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு மெயின் வந்து என்னது, ஹையஸ்ட் பவர் 2ல் இருக்கணும் ஒரு ஈக்குவேஷன், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் லென்த்து பிரெத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஸோ இது என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை வந்து ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு தேவை கண்டிப்பாக. அது ஃபார் எக்ஸாம்பிள் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்காமல் இந்த கொஷினை மட்டுமே உங்களுக்கு ஒரு கொஷினாக கேட்டாங்க, அப்போ லென்த்து பிரெத்து கண்டுபிடிச்சே தான் ஆகணும். அந்த கொஷினில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணாமல் டேரெக்டாக இந்த கொஷினை மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக லென்த்து பிரெத்து கண்டுபிடிச்சி தான் ஆகணும், கண்டிப்பாக. சரியா, ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அப்போது ஈக்குவேட் தான் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பாருங்கள், இங்கே 2 இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் எந்த நம்பர் இருந்தாலும் அதை வந்து லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஆர் இல்லையா, ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே ஏதாச்சும் ஒரு காமன் டேபிளால் டிவைட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். டிவைட் ஆகலைன்னா வேறு வழியே இல்லை, ஈக்குவேட் தான் பண்ணணும். டிவைட் ஆச்சுன்னா மொத்தமாக அதை வெளியே எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். சரி, இப்போ இது என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 கூட இந்த 528 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 528 × 2 என்ன வரும், ஸோ 528 × 2.
ஸோ 2 8 டைம்ஸ் 16, ஸோ 2 4 5, ஸோ 2 5 டைம்ஸ் 10, ஸோ 1056ன்னு வரப்போகுது. என்ன 1056 மைனஸ் 1056ன்னு வரப்போகுது. அப்போ என்ன அர்த்தம், எனக்கு 2 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 1056 வரணும். ஆடோ சப்ராக்டோ பண்ண அப்படின்னா எனக்கு வந்து +1ன்னு எனக்கு கிடைக்கணும். ஆடோ சப்ராக்டோ பண்ண அப்படின்னா எனக்கு +1ன்னு கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1056ன்னு வரணும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ஈக்குவேட் பண்ணியிருக்குமே. ஸோ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1056 வரும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபேக்டரைசேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ 1056 சரியா. இப்போ என்ன பண்ணுறேன், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர், ஸோ 2 டேபிளால் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ அப்போ 2 5 டைம்ஸ் 10, 2 2 டைம்ஸ் 4, இங்கே ரிமைனிங் 1 இருக்கும். 2 8 டைம்ஸ் 16. ஸோ அதே மாதிரி 2 டேபிளாக டிவைட் பண்ணுறேன். இப்போ 2 2s are 4, ரிமைனிங் 1 இங்கே இருக்கும் 12. 2 6 டைம்ஸ் 12, 2 4 டைம்ஸ் 8. ஸோ 2 1 டைம்ஸ் 2, 2 3 டைம்ஸ் 6, 2 2s are 4. அகெயின் 2 6 are 12, அகெயின் இங்கே 1 இருக்கும். 2 6 are 12. ஸோ 2 3 டைம்ஸ் 6, 3 டைம்ஸ் 6. ஸோ 33 அப்படிங்கிறதால 3 டேபிள் போயிடலாம். ஸோ 3 11 டைம்ஸ் 33ன்னு வரப்போகுது. ஸோ 11 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரைம் நம்பர் கரெக்டாக. 11 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். ஸோ 11 இதுலேயும் போகாது. 11 1 டைம்ஸ் தான் 11 போகும். ஸோ அது எழுதலாம், இல்லை எழுதாமலே அப்படியே டேரெக்டாக நிப்பாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு ஜஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ரைம் நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ப்ரைம் நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரைலர் அண்ட் எரர் மாதிரி தான். ப்ரைம் நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிச்சருக்கு எல்லாத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 3 2s are என்ன 6, 6 2s are 12, 12 2s are 24. ஸோ 24 × 2 48 கரெக்டாக. 48 × 2 வந்து என்ன வரும், ஸோ 2 8 டைம்ஸ் 16, 2 4s are 8, +1 9. ஸோ 96ன்னு வரும். ஸோ 96யும் 11யும் நான் ஆடோ சப்ராக்டோ மல்டிப்ளை பண்ணால் எனிவேஸ் எனக்கு 1056 கிடைக்க போகுது. ஏன்னா ப்ரைம் ஃபேக்டரில் நான் எப்படி மல்டிப்ளை பண்ணாலுமே, இந்த சைடில் இருக்க டேர்ம் எப்படி மல்டிப்ளை பண்ணாலுமே எனக்கு 1056 கிடைக்க போகுது. என்ன மெயின் கொஷின், ஆடோ சப்ராக்டோ பண்ணால் எனக்கு 1 கிடைக்குமா, கிடைக்காது. ஏன்னா 96 இது 11 பயங்கர டிஃப்ரென்ஸில் இருக்குது, அப்போ கிடைக்காது. சார் கிடைக்காததுக்காக சார் இவ்வளோ நேரம் பாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படி கிடையாது. நான் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ இது டக்குன்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். சரி இப்போ என்ன சார் பண்ணலாம், இப்போ அது வரல என்ன சார் பண்ணலான்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ 11 3s are என்ன, 11 3s are 33, அதை ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போ ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 2 டைம்ஸ் 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. இப்போ பாருங்கள் எனிவேஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1056 வரப்போகுது. மல்டிப்ளை கொடுத்துருங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மேலே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் சிம்பிள் நான் எதுக்காச்சும் ஒன்று போட்டு ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 32க்கு மைனஸ் போடுறேன் அப்படின்னா, இதுக்கு நான் ப்ளஸ் போடுறேன் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1056 வந்துடும். 33ல் 32 போனால் எனக்கு 1 +1 அதுவுமே கிடச்சிருச்சு. அப்போ நான் எடுத்துக்கிட்ட வேல்யூ கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கப்புறம் 2b², அப்புறம் இந்த நடுவில் இருக்க ப்ளஸ் பிக்கு பதிலாக தான் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், -32b + 33b - 528 = 0ன்னு எடுத்துகிட்டு இந்த டேர்ம்ஸில் காமன் டேர்ம்ஸ் வந்து எடுக்க போகிறோம், இதில் காமன் டேர்ம்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், காமன் டேர்ம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பி வேல்யூ கிடைக்கும். அப்போ பி வேல்யூ கிடைச்சோம் அப்படின்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த எல் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா லென்த் வேல்யூமே கிடச்சிரும். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் இங்கே நம்மளுக்கு அந்த கொஷின் வேணாம், தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்றதுனால நான் விட்றேன். அப்படி விடலனாலுமே இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு வேணும்னா ஃபர்தராக மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ 2b² - 32b இதுலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம், 2bயே காமனாக எடுக்கலாம் கரெக்டாக. இதுலேருந்து ஒரு 2bயே காமனாக எடுத்தால் ஸோ வெளியே 2b இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து b - 32ன்னு இருக்க போகுது. ஸோ இதில் என்ன காமனாக எடுக்கலாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா 33, ஸோ அதை காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி காமனாக வெளியே எடுக்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 33 காமனாக வெளியே எடுத்தால் 32ன்னு இருக்க போகுது, உள்ளுக்குள்ளே b - 32ன்னு இருக்க போகுது. சரி ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஆன்சர், இதுதான் ஆன்சர். சரி இவ்வளோ போட்டோம். சரி வேணும்னா போட்டுடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி இவ்வளோ கண்டுபிடிச்சாச்சில்ல, அதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து என்னது, 2b² கரெக்டாக. 2b² -32b + 33b - 528 = 0. சரி
என்னது 2b² minus 32b plus 33b minus 528 equal to 0. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஒரு காமனாக டேர்ம் வெளியே எடுக்கிறேன்னா நான் வந்து பியை நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ 2b எடுத்தோம் அப்படின்னா 2bமே கேன்சல் ஆகும். பட் இதில் வந்து கேன்சல் ஆகுமா? சரி, பி மட்டுமே நான் வெளியே எடுத்துறேன். ஸோ பியை மட்டும் நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா ஸோ உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? 2b minus 32 அப்படின்னு இருக்கும். 2b minus 32 இருக்க போகுது. கரெக்டா? ஓகே, 2b minus 32 இருக்க போகுது. அகைன் இந்த டேர்ம்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 33யை வெளியே எடுத்துடுறேன். ஸோ ப்ளஸ் 33யை வெளியே எடுத்துடுறேன். ஸோ ப்ளஸ் 33யை நான் வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஓகே, சாரி, இதை 2லேருந்தே நம்ம வெளியே எடுத்துருவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுலேருந்து நான் 2bயை நான் வெளியே எடுத்துருவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. 528 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இது காமனாக வந்து இந்த டேர்ம் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ நான் என்ன ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ 2b² ப்ளஸ் 33b மைனஸ் 32b மைனஸ் 528 ஈக்குவல்ஸ் டு 0. ஏன் சார் ஆர்டரை மாற்றி எழுதிக்கிறீங்க, என்ன சார் ஆச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈவன் நம்பர் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈவன் நம்பர். ஸோ 32ங்கிறது ஈவன் நம்பர், 528ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ இந்த டைமில் நான் ஒரு ஈவன் நம்பரை காமனாக நான் வெளியே எடுத்துகிட்டு என்னால் போட முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஒரு ஆட் நம்பர்னு இருக்குது. ஸோ எதுவுமே காமனாக எடுக்க முடியாது, பி மட்டும் தான் காமனாக எடுக்க முடியும். ஸோ அதனால தான் மாற்றி எழுதிக்கிட்டேன். இல்லை சார் நான் அப்படியே போடுவேன்னா நீங்கள் அப்படியேவும் போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, இதுலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம்? ஸோ ஒரு ஆட் நம்பர், ஒரு ஈவன் நம்பர், எதுவுமே காமனாக எடுக்க முடியாது. ஸோ அப்போ பிஏ மட்டும் தான் காமனாக வெளியே எடுத்தாகணும். அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? ரிமைனிங் 2b ப்ளஸ் 33 அப்படின்னு இருக்க போகுது. கரெக்டாக? 2b ப்ளஸ் 33 இருக்க போகுது. சரி, இதிலேருந்து என்ன சார் காமனாக வெளியே எடுக்கலாம் அப்படின்னா, இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இது 32, இது 528. சரி, 32 இது ரெண்டுத்துலையும் என்ன டேபிள் வந்து நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம்? 16 காமனாக வெளியே எடுக்கலாமா? ஸோ -16 நம்ம காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 16 2s are 32. கரெக்டாக? 16 2s are 32. அப்போ உள்ளுக்குள்ளே 2bன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த மைனஸை நம்ம ஆல்ரெடி வெளியே எடுத்தாச்சு. கரெக்டாக? மைனஸ் ஆல்ரெடி வெளியே எடுத்தாச்சு காமனாக. ஸோ இதில் இருக்க ஒரு மைனஸ். ஸோ இந்த மைனஸ் எப்படி இருக்கும்? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். ஒரு மைனஸ் இதில் வெளியே போச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு ப்ளஸ் இருக்கும். கரெக்டாக? உள்ளுக்குள்ளே இந்த மைனஸ் வெளியே போச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு ப்ளஸ் தான் இருக்க போகுது. ஸோ ப்ளஸ் 33, ஏன்னா 16 × 33 528. ஓகேவா? 16 × 33 528 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான். ஸோ இது என்ன பண்ணலாம்? b மைனஸ் 16 ஈக்குவல்ஸ் டு 0ன்றது ஒரு டேர்ம். அதுக்கப்புறம் 2b ப்ளஸ் 33 ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது சேமாக வந்தாலே நம்ம ஆன்சர் கரெக்டுன்னு தான் அர்த்தம். அப்போ 2b ப்ளஸ் 33 ஈக்குவல்ஸ் டு 0, இது ஒரு டேர்ம். ஸோ அப்போ b ஈக்குவல்ஸ் டு 16, 2b ஈக்குவல்ஸ் டு 33 அப்படி காமிச்சுங்க, மைனஸ் 33 மாறிடும். ஸோ b ஈக்குவல்ஸ் டு 2 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அதையும் அந்த சைடு அமிச்சோம் அப்படின்னா டிவிஷனாக மாறிடும். 33 டிவைடட் பை 2ன்னு இருக்க போது நம்மளுக்கு வேல்யூ வந்து நெகட்டிவில் வரக்கூடாது. வேல்யூ வந்து நெகட்டிவில் வரக்கூடாது. வேல்யூ ஷுட் நாட் பி இன் நெகட்டிவ். சரியா? வேல்யூ வந்து நெகட்டிவில் வரக்கூடாது. அப்போ இது தப்பு. ஸோ அப்போ கரெக்ட் வந்து என்னது? b ஈக்குவல் டு 16. அப்போ பிரெத் வந்து என்னது? பிரெத் வந்து 16. சரியா? இப்போ பிரெத் வந்து 16ன்னு சொல்லியாச்சு. அடுத்து இப்போ லென்த்து கண்டுபிடிக்கணும்ல. சரி, லென்த்து கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு ஈக்குவேஷன் வந்து வச்சுருக்கோம். என்னது? இங்கே இருக்குது பாருங்கள். லென்த் இன்ட்டு பிரெத் ஈக்குவல் டு 528. கரெக்டாக? 528 ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். அப்படி இல்லையா, இந்த லென்த் ஈக்குவல் டு 1 + 2bன்னு இருக்குல்ல, ரெண்டுத்தில் எதுலனாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் பெட்டர் எப்பயுமே இந்த கொடுத்துருக்கூடிய மெயின் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாகவே தான் இருக்கும். ஸோ 528 ஈக்குவல் டு L இன்ட்டு B. 528 ஈக்குவல்ஸ் டு லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ அப்போ 528 ஈக்குவல்ஸ் டு, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? பிரெத்து கண்டுபிடிச்சிருக்கோம் 16 அப்படின்ட்டு. L இன்ட்டு 16. ஸோ இந்த 16 அந்த சைடு அனுப்புங்க. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இன்சைடு வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ 528 டிவைடட் பை 16 ஈக்குவல்ஸ் டு Lன்னு இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணலாமா? ஸோ 16 வந்து பார்த்தீங்கன்னா
33 டைம்ஸ். ஏன்னா முன்ன தானே பார்த்தோம் 16 வந்து பார்த்தீங்கன்னா 33 டைம்ஸ் 528 இங்கே தானே பார்த்தோம். 16 வந்து 33 டைம்ஸ் 528. ஸோ அதே தான் 16 வந்து பார்த்தீங்கன்னா 33 டைம்ஸ் 528. அப்போ L ஈக்குவல் டு என்னது 33. அப்போ L ஈக்குவல் டு 33, பிரெத் ஈக்குவல்ஸ் டு 16. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஆன்சர். பட் ஆனால் இது ஆன்சர் கிடையாது. ஸோ நார்மலாக இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் மட்டும் கேட்குறாங்க, எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் அப்படின்னா லென்த்து பிரெத்துக்கான ஆன்சர் இது தான். பட் ஃபார்ம் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் மட்டும் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? அப்புறம் ஏன் சார் இவ்வளோ நேரம் இது போட்டிங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் இவ்வளோ நேரம் போட்டிருக்கு. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கேட்டாங்கனால இல்லை, கேட்பாங்க, அப்போது தெரிஞ்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட், த ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் 306. we need to find the integer. நல்லா கவனிங்க, ப்ராடக்ட்னாலே என்னது? மல்டிப்ளிகேஷன். கரெக்டாக? 2 consecutive பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ இன்டீஜர்ஸ்னாலே என்னது? இன்டீஜர்ஸ்னாலே என்னென்ன இருக்கணும்? அதில் நெகட்டிவ் இருக்கும், 0 இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 consecutive பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போது 0வும் நெகட்டிவும் தேவையில்லை, பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்குது. அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இன்டீஜர்ஸ்னு அர்த்தம். சரி, we need to find the integer. அந்த இன்டீஜரை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இன்டீஜரே நம்மளுக்கு என்ன தெரியாது. கரெக்டாக? ஸோ பாசிட்டிவ்ங்கிறதுனால ப்ளஸ்ன்றது மட்டும் நம்மளுக்கு தெரியும், அது என்ன வேல்யூன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போது நான் இன்டீஜரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த இன்டீஜர் என்ன வரும்? அடுத்த இன்டீஜர் x+1ன்னு வரும். ஸோ அடுத்து என்ன சார் வரும் அப்படின்னா x+2, x+3ன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை 2 2 consecutive. அப்போ 2னா என்னது? x+1, இது 2 தான். ஸோ இந்த 2 இன்டீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பண்ணுறாங்களா? கரெக்டாக ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது x இன்ட்டு x+1, x இன்ட்டு x+1 கரெக்டாக ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ வேல்யூ? 306ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. x இன்ட்டு x+1 2 பாசிட்டிவ் இன்டீஜரை ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு 306ன்னு வருதான். we need to find the integer. அப்போ இன்டீஜர் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் ஸ்டார்டிங்கில். அப்போ எக்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இது நார்மலாக கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கணும். நார்மலாக கேட்கல அப்படின்னா ஜஸ்ட்டு ஈக்குவேஷனை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பட் நம்ம ரெண்டுமே சொல்லி தருவோம், ரெண்டுமே கற்றுக்கோங்க. எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்கலன்னா மார்க் ஃபுல்லாக போட மாட்டாங்க, பாதி மட்டும் ஈக்குவேஷன் மட்டும் போட்டிங்கன்னா மார்க் ஃபுல்லாக போட மாட்டாங்க. சரி, மல்டிப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான் டேரெக்டாக. ஆர் மல்டிப்ளை பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 306ன்னு இருக்கும். ஸோ இதை நான் சைடு அனுப்பிச்சிடுறேன், அப்படிக்கா போப்பான்ட்டு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 306, சரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் என்ட்டனா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 306 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு இருக்க போகுது. அவ்வளோதான். இப்போது சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் we need to find the இன்டீஜர்னு கேட்குறாங்க. ஸோ இன்டீஜரை கண்டுபிடிச்சாகணும். அப்போ எக்ஸை வந்து கண்டுபிடிச்சாகணும். அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல எதுவுமே இல்லை, 1 தான் அர்த்தம். ஸோ 1 எடுத்துகிட்டு போயிட்டு நான் 306 கூட மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன வரும்? 306ன்னு தான் வரப்போகுது. கரெக்டாக 306ன்னு தான் வரப்போகுது. அப்போ டேரெக்டாக 306 மைனஸ் 306. இப்போ இது ஈக்குவேட் பண்ணால் என்ன அர்த்தம்? எனக்கு மல்டிப்ளை பண்ண 2 டேர்ம்ஸால் அப்படின்னா 306 வரணும். ஆடோ செப்பரேட்டோ பண்ணால் எனக்கு +1 கிடைக்கணும். ஸோ அதே தான், ஃபேக்டரைசேஷனே பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது, வந்துடும் ஆன்சர். ஸோ அப்போ 306 ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ 2 டேபிளில் பண்ணோம்னா 2 1s are 2, ஸோ 2 5 times 10, 2 3 times 6. அதே 2 டேபிள் 2 7 times 14, பட் 15 தான் இருக்குது, ரிமைனிங் ஒன்று இங்கே கொடுத்தா 13. அப்போ 2 டேபிளில் வராது. சரி, லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பராக இருக்குல்ல, 2 டேபிளில் வராது. அப்போ அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது? 3. அப்போ 3 டேபிளில் ட்ரை பண்ணுவோம். இப்போ 3 5s are 15, 3 1s are 3. ஸோ 51 3 டேபிளில் வரும். ஸோ 3 1s are 3, ரிமைனிங் இருக்க 2 இங்கே கொடுத்தா 21, 3 7s are 21. 17 ப்ரைம் நம்பர் தான், அப்படியே விட்டுறலாம். இல்லை வந்து என்ன பண்ணலாம், 17 1s are 17 உங்கள் மன திருப்தி கூட எழுதிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டில் ப்ரைம் நம்பர் வந்தாலே அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி போட்டு பாருங்கள். அப்போ 3 3s are 9, 9 2s are 18. சரி, இப்போ இதில் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ 17 மைனஸாக கொடுக்குறேன், 18 ப்ளஸ்ஸாக தரேன் அப்படின்னா, ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், எனிவே இது 2 டைமையும் நான் மல்டிப்ளை பண்ணால் 306 தான் வரப்போகுது. ஏன்னா 306 தான் நான் ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எப்படி மல்டிப்ளை பண்ணாலுமே எனக்கு 306 வந்துடும், அதை பற்றி கவலையே படாதீங்க. ஃபேக்டரைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த டைம் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த சேம் வேல்யூ வரும்.
நம்ம பிரச்சனை எல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் கரெக்டான ஆன்சர் வருதா? ஸோ இங்கே ப்ளஸ் எக்ஸ் அதாவது +1 வரணும். ஸோ 18ல் 17 போச்சு அப்படின்னா +1 தான் கரெக்டாக தான் எடுத்திருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? x² இந்த ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக தான் இந்த டேர்மை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போது +18x - 17x - 306 = 0ன்னு இருக்க போகுது. சரியா? இதெல்லாம் ரஃப் ஒர்க் போட்டு காட்டினது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? சேம் வேல்யூஸ் இருந்தால் அதை எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இங்கேயுமே என்ன பண்ணலாம்? இதுவும் ஒரு ஈவன் நம்பர், இதுவும் ஒரு ஈவன் நம்பர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? பிளேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ x² இந்த -17x இந்த சைடு எழுதிக்கிறேன். ஸோ +18x - 306 = 0. சரி, இப்போ இதுலேருந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து என்னது? எக்ஸ் தான் ரெண்டுத்துலேயே காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும், -17 இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன காமனாக வெளியே எடுக்கலாம்? 18 காமனாக வெளியே எடுத்துருங்க. 18 காமனாக வெளியே எடுத்துருங்க, +18. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? எக்ஸு -17 இருக்கும். கரெக்டாக? எக்ஸு -17 இருக்க போகுது = 0. ஓகே, சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த எக்ஸ் தனியாக இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. எக்ஸ் தனியாக இருக்குது, 18 தனியாக இருக்குது. ஸோ x + 18, அதுக்கப்புறம் இன்னொரு டேர்ம் என்ன? ப்ராக்கெட் உள்ள சேமாக வந்தாலே ஆன்சர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ x - 17 = 0. இது வந்து =0. அப்போ x = -18. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நெகட்டிவில் வேல்யூ வரக்கூடாது. அப்போது x = +17. ஸோ இதுதான் வந்து கரெக்டு. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? இன்டீஜர் வேல்யூ 17. அப்போ எக்ஸோட வேல்யூ 17னா இப்போ x + 1 அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா செகண்டு இன்டீஜர் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா x + 1 என்னது? 17 + 1 18. அப்போ 18 உங்களோட ஆன்சர். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் வந்து 17 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து, ரோஹன்ஸ் மதர் இஸ் 26 years older than him. இப்போ ரோகனுடைய மதர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பையனோட 26 years வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜ் இன் இயர்ஸ் 3 years from now will be 360. ஸோ அவங்க 2 பேரோட ஏஜும் மல்டிப்ளை பண்ணாங்க. அதாவது 3 வருஷம் இப்போலேருந்து 3 வருஷம் கழிச்சு, 3 வருஷத்துக்கு அப்புறம், 3 வருஷத்துக்கு அப்புறம். we would like to find ரோகன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ அந்த வேல்யூ வந்து 360 வருதான். அதுக்கப்புறம் இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ரோகன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை. ரோகன்ஸ் மதர் ஏஜ் இஸ் 26 years older than him. ஹிம்ங்கிறது யார்? ரோகன் தான். இப்போ ரோகனோட 26 years வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. கரெக்டாக? அப்போது ரோகனுடைய ஏஜ் ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியுமா? ஏன்னா அவனை விட அதிகமாக தான் இருக்குன்ட்டாங்க. அப்போ ரோகனுடைய ஏஜ் தெரியுமா? தெரியாது. அப்போ ரோகன்ஸ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியாது. அப்போது மதர்ஸ் ஏஜ் தெரியுமான்னு கேட்டாலும் அதுவுமே முழுசாக தெரியாது. என்ன கொடுத்துருக்காங்க? மதர்ஸ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரோகன்ஸ் மதர் இஸ் 26 years older than him. அதாவது ஓல்டர்னா என்ன? வயசானவங்க. அப்போ வயசானவங்கன்னா அவன் வயசு ப்ளஸ் இவங்க வயசு ரெண்டும் சேர்த்தா தானே வந்து ரொம்ப வயசானவங்கன்னு அர்த்தம். அப்போது எக்ஸ் + 26. ஏன்னா ரோகனை விட 26 வயசு கொஞ்சம் பெரியவங்களாக இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ரோகனுடைய மதர் வந்து ரோகனை விட 26 years அதிகமாக இருக்காங்க. இப்போ ரோகன் எக்ஸ்னா மதர் ஏஜ் என்னது? x + 26. சரி, இவ்வளோ தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிடையாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜஸ் இன் இயர்ஸ் 3 years from now will be 360. அதாவது இப்போலேருந்து 3 வருஷம் கழித்து 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போலேருந்து 3 வருஷம் கழித்து அவங்க 2 பேரோட வயசையும் மல்டிப்ளை பண்ணால் 360 ஆகுது டோட்டலாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆஃப்டர் 3 years. ஏன்னா அவங்க தெளிவாக சொல்கிறாங்க 3 years from now. இப்போலேருந்து 3 வருஷம் கழிச்சுன்றாங்க. 3 years from now ஆஃப்டர் அது கொஸ்டின் அப்படியே எழுதியாச்சு. ஆஃப்டர் 3 years. ஆஃப்டர் 3 years வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேருக்குமே 3 வருஷம் ஆட் ஆகும். கரெக்டாக? இப்போ 3 வருஷம் கழிச்சு போகுதுன்னா பையனுக்கும் ரோகனுக்கும் 3 years வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் ஏஜில். மதருக்கும் 3 years வந்து ஏஜில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். கரெக்டாக? 2 பேருக்குமே 3 years. இப்போ 2 பேருமே 3 வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2 பேருக்கு தானே ஆகும். ஒருத்தருக்கு மட்டும் ஆகி ஒருத்தருக்கு மட்டும் அப்படியே ஸ்டேபிளாக இருப்பாங்களா? 2 பேர் தான் ஆகும். அப்போ 2 பேருக்குமே 3 வருஷத்தை நான் எக்ஸ்ட்ராவாக தரேன். ஸோ ரோகன் x + 3 அவனுக்கும் கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி மதருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க x + 26ன்னு ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷனில் தான் இருக்காங்க. அது கூட நான் ஒரு 3 தரேன். ஏன்னா 3 வருஷத்தை ஆட் பண்ணுறேன். புரியுதா? இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் வேல்யூ தான் என்னென்னு இருக்கான். இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் வேல்யூஸ் தான்
360 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு இதை ஒழுங்காக எடுத்து எழுதிப்போம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 இது வந்து பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 26 + 3. ஸோ 26 + 3 29. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 29 கரெக்டாக ஈக்குவல்ஸ் டு 360. ஸோ உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ வேல்யூ ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னென்னு வரும், எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 29 + 29 எக்ஸ்ன்னு இருக்கும். அதே மாதிரி 3 × x + 3x இருக்க போது. ஸோ 3 × 29. ஸோ 3 9s ஆர் ப்ளஸ் தான். ஸோ 3 9s ஆர் 27 கேரி ஓவர் 2. ஸோ 3 2s ஆர் 6 + 8. ஸோ 89 அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகுது. கரெக்டாக 87 இருக்க போகுது. 87 = 360. ஸோ இப்போ நைட்டு ஒரு 12:15 ஆகுது. ஸோ அப்போ கொஞ்சம் தூக்கமாக தான் வருது. சரி, பட் இருந்தாலும் கிளாஸ் எடுக்கணுமே. = 360. சரியா, சரி இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அவ்வளோதான். இப்போ இந்த 360 என்ன பண்ணலாம், ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ நான் அதை இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ நான் எரேஸ் பண்ணிட்டு இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ -360 = 0. எதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஒரே ஒரு டேர்ம் தான். அப்போ அதை மட்டும் எழுதிக்கிறேன். அடுத்து எக்ஸ் வேரியபிள் என்னது, 29x. இது வந்து ஒரு 3x. அப்போது 29 + 3 வந்து என்ன வரும், 32வா. 29 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 32. இப்போ 32x. ரிமைனிங் இருக்கிறது 87 - 360. ஸோ 360ல் 87 போச்சுன்னா என்ன வரும், 360ல் 87 போச்சு அப்படின்னா, ஸோ இது ஒரு 3 போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 273ன்னு வரும். ஸோ அப்போ -273 = 0. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து என்னது, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே. வி வுட் லைக் டு ஃபைண்ட் த ரோகன்ஸ் பர்சன்டேஜ். ரோகன் பர்சன்டேஜை நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ரோகன்ஸ் பர்சன்டேஜை அப்படின்னு கேட்டால், நீங்கள் தான் கண்டுபிடிச்சி ஆகணும், வேறு வழி இல்லை. சார் இது மட்டும் கொஞ்சம் சொல்லி விடுங்க சார், மிச்சதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு எப்போ தெரியும், போட்டு பார்த்தா தானே தெரியும். சரி, இது ஏஜ் அப்படின்றதுனால இதை மட்டும் நான் சொல்கிறேன். பட் இதே மாதிரி வேறு கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் தான் போட்டாகணும், வேறு வழி கிடையாது. சரி, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சேம் திங் அதே மாதிரி தான். நம்ம எதுவுமே பெருசாக பண்ண போகிறது கிடையாது. ஃபேக்டரிஸ் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா வந்து இங்கே எதுவுமே இல்லைனா ஒன்று தான் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக. ஸோ சொல்லப்போனால் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இது மட்டும் தான் ஆன்சர். ஸோ எக்ஸ்ட்ராவாக கண்டுபிடிங்கன்னாங்கன்னா அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ -273. ஸோ ஃபஸ்ட்டு 273க்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணிப்போம். லாஸ்ட்டில் 3 இருக்குது. ஸோ 3 டேபிளில் ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா 3 9s ஆர் 27, 3 1s ஆர் 3. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 91 3 டேபிளில் வராது. அடுத்த ப்ரைம் நம்பர் என்ன, அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு அப்புறம் 5 தான் இருக்குது. ஸோ 5 டேபிள்லேயும் வராது. அதுக்கப்புறம் 7. ஸோ 7ல் பார்ப்போம், 7 டேபிளில் வரும். ஸோ 7 1s ஆர் 7, மிச்சம் இருக்க ரிமைனிங் 2 இங்கே தரேன். ஸோ 7 3s ஆர் 21 கரெக்டாக. ஸோ 13ன்றதே ப்ரைம் நம்பர். அப்படியே விட்டுறலாம். 13 1s ஆர் 13 எழுதிக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், நம்மளுக்கு என்ன வரணும், இது வந்து -273 எனக்கு ஈக்குவேட் பண்ணால் வரணும். ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்ன, ஃபஸ்ட்டு 13 ப்ரைம் நம்பரை எடுத்துக்கிறேன். 7 3s ஆர் 21. ஸோ இதை ஆடோ செப்பரேட்டாக பண்ணால் எனக்கு 32ன்னு வரணும், மிடில் இருக்க 32 வரணும். வருதா பார்ப்போமா. ஸோ இது மைனஸ். நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணால் எனிவேஸ் எனக்கு 273 வரப்போகுது. பட் சிம்பிளை மட்டும் தான் கரெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா எனக்கு 32ன்றது ப்ளஸில் இருக்குது. அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பரை ப்ளஸுக்கு தாங்க. இது மைனஸ் பண்ண அப்படின்னா -+-. அப்போ 21ல் 13 போச்சுன்னா 32லாம் வராது. அப்போது இந்த மெத்தட் வந்து தப்பு. அப்போது இந்த மெத்தடில் இப்படி நான் எடுத்துக்க முடியாது, அந்த வேல்யூவை இப்படி எடுத்துக்க முடியாதுன்னு அர்த்தம். ஸோ வேறு எப்படி அந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள். ஸோ 13 இருக்குது. ஃபஸ்ட்டு 13ம் 3யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 13 3s ஆர் 3 3s ஆர் 9, 3 1s ஆர் 3, 39 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. கரெக்டாக. ஸோ 39. ரிமைனிங் என்ன இருக்குது, 7. அதை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதுக்கு நான் ப்ளஸ் கொடுத்துட்றேன், இதுக்கு மைனஸ் தந்துடுறேன். ஸோ எனிவேஸ் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் 273 தான் வரப்போகுது. ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் 32 வருமா. 39ல் 7 போச்சுன்னா 32. ஸோ +32 வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் ஈஸியாக. சரியா, சரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக, அதாவது 32க்கு பதிலாக இந்த டேர்மை நம்ம உள்ளே எழுத போகிறோம். ஸோ அப்போ x²
ப்ளஸ் 39x உள்ளே என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள் தான் எழுதணும். இது எக்ஸ் வேரியபிள், ஸோ அதனால் எக்ஸில் தான் எழுதணும். மைனஸ் 7x மைனஸ் 273 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு இருக்குது. சரியா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 39x மைனஸ் 7x மைனஸ் 273 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 39x மைனஸ் 7x மைனஸ் 273 ஈக்குவல்ஸ் டு 0 இதானே இருந்துச்சு. ஓகே, இதாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? அவ்வளோதான், சிம்பிள். நம்ம காமன் டேர்ம்ஸை வெளியே எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சேமாக இருக்கா இல்லையா, இல்லை ஏதாச்சும் மாற்றணுமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை, ஏன்னா எல்லாமே கச்சாமச்சான் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த டேர்ம்லேருந்து நான் எக்ஸை மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 39 உள்ளே இருக்கும். அதே மாதிரி இந்த டேர்ம்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மைனஸ் 7 வெளியே எடுத்துக்கிறேன். மைனஸ் 7 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸு உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? ப்ளஸ் 273ல் 7 வெளியே போச்சுன்னா 7 டைம்ஸ் எப்போ 273? 7 இன்ட்டு 39 டைம்ஸ். ஸோ 39 டைம்ஸ் 273. ஸோ இது எங்கே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி பார்த்தோம் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், 7 இங்கே 2 இருக்கா? 7 39 டைம்ஸ் 273 அதே தான் 39 273. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 0. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே சேமாக இருந்தாலே ஆன்சர் கரெக்டாக தான் நம்மளுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது தனியாக இருக்கிறத ஃபஸ்ட் எழுதுங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 7 தனியாக இருக்குது ஈக்குவல் டு 0. அகெயின் எக்ஸ் ப்ளஸ் 39 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7, இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 39. ஸோ நெகட்டிவில் வரக்கூடாது, அப்போ பாசிட்டிவில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ எக்ஸ் வந்து 7 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க? ரோகன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ். அப்போ ரோகனோட ஏஜ் வந்து என்னது? எக்ஸ்ன்னு தானே இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? ஸோ ரோகன்ஸ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஆன்சர். ரோகன்ஸ் ஏஜ் வந்து 7. சிம்பிள் தானே? ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். கவலையே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. A train travels a distance of 480 km at a uniform speed. யூனிஃபார்ம் ஸ்பீட்னா என்ன அர்த்தம்? இதே ஸ்பீடில் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ், இது வந்து டிஸ்டன்ஸ் 480 கிலோமீட்டருங்கிறது டிஸ்டன்ஸ். இஃப் த ஸ்பீட் ஹேஸ் பின் 8 km/h லெஸ், ஸ்பீடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தருவாங்க 8 km/h. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 மணி நேரத்தில் 1 ஹவரில் 8 கிலோமீட்டர் வந்து போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். 1 ஹவரில் 8 கிலோமீட்டர் ட்ராவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் 8 km/h. ஸோ இஃப் த ஸ்பீட் ஹேஸ் பின் 8 km/h லெஸ், அதாவது வந்து என்னதுன்னா ஸ்பீடை வந்து 1 ஹவருக்கு 8 km/h டிஸ்டன்ஸில் குறைக்கிறாங்க, ஓகேவா, லெஸ் பண்ணுறாங்க. தென் இட் வுட் ஹாவ் டேக்கன் 3 hours மோர் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ். சேம் டிஸ்டன்ஸ்னால் என்ன? 480 km. இப்போ வந்து ஸ்பீடை குறைக்கிறாங்க அப்படின்னா அதே டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு 3 hours எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வி நீட் டு ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். அப்போ ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து என்ன அப்படின்றதான் கேள்வியே. ஸோ இது ஸ்பீடு டிஸ்டன்ஸ் எல்லாம் வரதுனால ஃபஸ்ட்டு ஸ்பீடு டைம் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா தான் என்னது? ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். கரெக்டாக? இப்போ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இந்த டைம் இன்சைட் அனுப்புங்க, ஸ்பீட் இன்ட்டு டைம். கரெக்டாக? ஸோ இப்போ டைம் வேணும் அப்படின்னா டைமை மட்டும் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஸ்பீட் இன்சைட் அனுப்புங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். அவ்வளோதான். ஸோ எது தேவையோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தான். எல்லா ஸ்பீடு ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டைம் ஃபார்முலா எல்லாத்தையுமே எழுதியாச்சு. இது ஞாபகம் இல்லைனா எஸ்டிடி ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கோம். அது போன கிளாஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க, எஸ்டிடி ட்ரையாங்கிள். ஸோ அதையும் இப்போயே சொல்லி கொடுத்துட்றேன், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்டிடி ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். ஸோ அந்த ட்ரையாங்கிளில் ஸோ இது எஸ், இது டி, இது டி. இப்போ ஸ்பீடு தேவைன்னா இந்த இடத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு மேலே என்ன இருக்குது? டி, கீழே என்ன இருக்குது? டி. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். முடிஞ்சிச்சா இது? சரி. அதுக்கப்புறம் ஸோ டிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த இடத்த என்ன பண்ணுங்கள்? எரேஸ் பண்ணிடுங்க. ஸ்பீட் இன்ட்டு டைம். எஸ் பக்கத்துலேயே டி இருக்கா? அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம். அவ்வளோதான், இதே மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் என்னது? டைம் தேவை அப்படின்னா டைம் ஈக்குவல் டு இந்த டைமோடைய இடத்த எரேஸ் பண்ணுறங்க. மேலே என்ன இருக்குது? டிஸ்டன்ஸ். கீழே என்ன இருக்குது? டைம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அவ்வளோதானே, சிம்பிள் தானே. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. அவ்வளோதான், இதுதான் எஸ்டிடி ட்ரையாங்கிள். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன்.
சரி, இப்போ சால்வ் பண்ணுவோமா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அட் யூனிஃபார்ம் ஸ்பீடில் தான் போய்கிட்டு இருக்கு. டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா 2 ஈக்குவேஷன் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, யூனிஃபார்ம் ஸ்பீடில் தான் போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? செகண்ட் ஈக்குவேஷனில் ஸ்பீடை கொடுத்துருக்காங்க அண்டு டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், வெறும் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் யூனிஃபார்ம் ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த யூனிஃபார்ம் ஸ்பீடு நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு தெரியாததை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. யூனிஃபார்ம் ஸ்பீடு ஈக்குவல்ஸ் டு எக்ஸ். யூனிஃபார்ம் ஸ்பீடு எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ட்ரெயின் ட்ராவலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 480 கிலோமீட்டர், டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 480 கிலோமீட்டர். சரி, இப்போ இது ரெண்டுத்தை வச்சு என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம்? யூனிஃபார்ம் ஸ்பீடு எக்ஸ்ன்னு இருக்குது, ஸ்பீடு இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ ஸ்பீடு இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் நம்மளுக்கு தெரியணும். கரெக்டாக? ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு ஸ்பீடு இருக்குது. அப்போ ஸ்பீடு இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ டைம் கண்டுபிடிக்கணும். அப்போ டைம் ஃபார்முலா என்னது? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 480 கிலோமீட்டர். கரெக்டாக? டிவைடட் பை ஸ்பீடு வந்து என்னது? ஸ்பீடு வந்து எக்ஸ் தெரியாது. ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, செகண்டில் ஸ்பீடு வந்து பாருங்கள், ஸ்பீட் ஹாஸ் பீன் 8 km/h லெஸ்ஸு. அப்போ செகண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, செகண்டில் ஸ்பீடு வந்து குறைக்கிறாங்க. எப்படி குறைக்கிறாங்க? 8 km/h லெஸ், kmph, km/h லெஸ் கம்மி பண்ணுறாங்க. அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு எப்படி ஆகுது? எக்ஸ் மைனஸ் 8. யூனிஃபார்ம் ஸ்பீடு வந்து எக்ஸு, அதுலேருந்து என்ன பண்ணுது? 8 km/h வந்து குறைக்கிறாங்க. அப்போது எக்ஸ் மைனஸ் 8, ஏன்னா மைனஸ் ரெடியூஸ் தானே ஆகுது, அதனால் மைனஸ் பண்ணுறோம். குறைக்கிறாங்க, அதனால் மைனஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஒன்ல ஸ்பீடு இருக்குது எக்ஸ் மைனஸ் 8. அப்போ இங்கே நம்ம டைமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ டைம் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், 480 கிலோமீட்டர் தான், அதை மாத்திரம் இல்லை. டிவைடட் பை இப்போ ஸ்பீடு வந்து எவ்வளோ? எக்ஸ் மைனஸ் 8. இது வந்து என்னது? செகண்ட் ஈக்குவேஷன். புரியுதா? இப்போ புரியுதா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஆனால் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா, இட் வுட் ஹாவ் டேக் 3 hours மோர் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ். அப்போது 3 hours எக்ஸ்ட்ரா ஆகுது. அதாவது நார்மல் டைமை விட கூட வந்து ஒரு 3 hours எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ t+3 டைம் +3, ஆல்ரெடி இருக்கிற டைம் ப்ளஸ் ஒரு 3 hours வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்றாங்க. ஸோ சேம் அதே தான், 480 கிலோமீட்டர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 8. ஸோ இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா? ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்காதீங்க. இப்போ கண்டுபிடிச்ச இதை தான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கணும். சரி, இப்போ நம்மளுக்கு 2 டைம் வேல்யூ இருக்குது. என்னென்ன டைம் வேல்யூ? ஒரு டைம் வேல்யூ 480 டிவைடட் பை எக்ஸ். இன்னொரு டைம் வேல்யூ வந்து என்னது? t+3, அதாவது 3 hours வந்து டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அதோட வேல்யூ வந்து எவ்வளவு? 480 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 8. சரியா? 2 இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பாருங்கள், இது வந்து t உடைய வேல்யூ. கரெக்டாக? இது வந்து t உடைய வேல்யூ 480 பை எக்ஸ். அதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்குல்ல t, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இந்த 480x இருந்தாலும் t ஈக்குவல் டு 480x. அப்போ இந்த இடத்துல t, ஏன்னா 480xன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். சரி, சப்ஸ்டியூட் t இன் t+3. அப்போ t வந்து t+3ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். t வந்து எவ்வளோ? 480 பை எக்ஸ். அதை t+3ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது 480 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல்ஸ் டு 480 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 8ன்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக? எக்ஸ் மைனஸ் 8ன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த டேர்மை நான் அன்சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 480 பை எக்ஸை நான் அன்சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அப்போ 3 ஈக்குவல்ஸ் டு 480 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 8. ஸோ 480 பை எக்ஸ் ப்ளஸில் இருக்குது, அன்சைடு தான் மைனஸாக மாறிடும். மைனஸ் 480 டிவைடட் பை எக்ஸ்ன்னு இருக்கும். சரி, நெக்ஸ்ட் இதை வேறு என்ன பண்ணலாம்? 2 480 காமனாக இருக்கா? ஸோ 480 காமனாக இருக்குது, அதை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ 480 நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 பை எக்ஸ் மைனஸ் 8ன்னு இருக்கும், மைனஸ் 1 பை எக்ஸ்ன்னு இருக்கும். சரி, இப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கேன்சல் பண்ணலாம் தாராளமாக. நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 1s are 3, ரிமைனிங் இருக்குது 1. அப்போ 3 6 டைம்ஸ் 18, அப்போ 0, 116 இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து 3 1s are, ஸோ 1 ஈக்குவல்ஸ் டு 160. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம்?
டேரெக்டாக இது வந்து எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் எல்சிஎம்ஏ, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அன்னோன் டேர்ம்ஸ் வந்தால் எல்சிஎம்ன்றது கிராஸ் மல்டிப்ளை தான். ஸோ எக்ஸ் இந்த சைடு எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 8 என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 8 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 இருக்க போகுது. கரெக்டாக எக்ஸ் ப்ளஸ் 8 இருக்க போகுது. டிவைடட் பை அகெயின் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 8 எக்ஸ் மைனஸ் 8 மல்டிப்ளே பை எக்ஸ். ஸோ இவ்வளோ தான் எல்சிஎம். ஸோ இந்த மாதிரி அன்னோன் டேர்ம்ஸ் வந்துச்சு, இது மாதிரி வேரியபிள்ஸ் வந்தால் எல்சிஎம் இவ்வளோ தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 1 = 160. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணிப்போமா? உள்ளே மைனஸை ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 8 இருக்க போகுது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 சாரி ப்ளஸ் 8. இது ஆல்ரெடி மைனஸில் தான் இருக்குது, ஏன்னா அந்த மைனஸ் நம்ம உள்ளே இன்வெர்ட் பண்ணல. ஸோ அப்போ இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே அந்த மைனஸ் எடுத்துகிட்டு போகும்போது தான் அங்கே ப்ளஸ்ஸாக மாறிக்கும். ஸோ அதை நான் டேரெக்டாக முன்ன போட்டேன். ஸோ அதனால தான் சின்ன ஒரு கன்ஃபியூஷன். ஸோ டிவைடட் பை, ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 8 என்ன வரும்? மைனஸ் 8x இருக்க போகுது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடிச்சா கேன்சல் பண்ணலாம். இது ப்ளஸ் எக்ஸ், இது மைனஸ் எக்ஸ். ஸோ இது 0 ஆயிரும். ஸோ அப்போ 1 = 160 ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ இதை நான் இன்சைட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x = 160 ப்ளஸ் 8 இருக்கும். கரெக்டாக? ஸோ இதையுமே நான் என்ன பண்ணுறேன்? இன்சைட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 160 மைனஸ் 8 = 0 இருக்க போகுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஒன்று தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸோட வேரியபிளும் ஒன்று தான் இருக்குது, மைனஸ் 8x. ஸோ 160 மைனஸ் 8, அப்போ மைனஸ் 168 = 0 இருக்க போகுது. அவ்வளோதான். இதில் நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ணால் போதும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.